மொசை சோபனா சாப்பிட்டாங்களா? எல்லாம் சாப்பிட்டாங்க. மொசக்குட்டி சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிருக்கா. இங்கே தான் வர்றேன்னா நான் தான் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. சோபனா கோச்சிங் கிளாஸ் போயிருக்கா. நீ கடைக்கு போல? அம்மா, உனக்கு இப்படி இருக்கும்போது நான் எப்படிம்மா கடைக்கு போவேன்? என்ன கேட்குற? அதெல்லாம் சித்தப்பா பார்த்துக்குவார். இந்தாம்மா. வாங்க டாக்டர். வேற எங்கேயாவது பெயின் இருக்காமா? அப்பப்போ வலிக்குது டாக்டர். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா, படிப்படியாக குறைஞ்சிரும். மிஸ்டர் கார்த்திக், 2 days அப்சர்வேஷனில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நான் என்னன்னு சொல்கிறேன். சரி டாக்டர். வாங்க சிஸ்டர். 2 நாள்ல சரியாயிருமாமே? அப்ப 2 நாள் இருக்கணுமா? நீ சாப்பிடு. கட்டு சின்னதாயிடுச்சுமா. மாமா, பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல? பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாமா? அதான் சாயந்தரம் இங்க வந்து 2 பேரும் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பாங்கல்ல. மதனி, இவர் இப்படிதான் மதனி, பார்க்கவே விட மாட்டேங்கிறாரு. எப்ப பார்த்தாலும் கடைக்கு போங்கிறாரு. இவர் சும்மா சொல்லிட்டு இருக்காரு. கடைக்கு போய் ஒரு வியாபாரம் பாக்குறது கிடையாது. இப்ப உன்னை நம்பி புதுசா பிரான்ச் வேற ஆரம்பிக்க சொல்ற நீ. சரிதான். மதனி பாருங்க மதனி எப்படி எல்லாம் பேசுறாரு. நீங்க வந்தாதான். வணக்கம். பரவாயில்லையே, நல்லா கியூர் ஆயிட்டாங்களே. சிஸ்டர், ரிப்போர்ட் கொடுங்க. மிஸ்டர் நடராஜன் டாக்டர், உங்க ஒய்ஃப் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டாங்க. இன்னைக்கு ஈவினிங்கே நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ஓகே? பாத்து. ஜெயலட்சுமி, ஸ்டாப். என்ன ஒரு நிமிஷம் இருங்க, ஆர்த்தி எடுக்கணும். ஏய் சிங்கப்பிள்ள, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கவ? அம்மா வந்துருச்சு, சீக்கிரம் வா. ஜெயலட்சுமி. அப்பா, நீங்களும் வந்து சேர்ந்து நில்லுங்க. வாங்கப்பா, வந்து நில்லுங்க. அதெல்லாம் வேண்டாப்பா, நில்லுங்கப்பா. வேணாம்பா. இப்பதான் பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. அவ மேலதான் ஊர்க்கண்ணு பூரா இருக்கும். அவளுக்கு திஷ்டி சுத்தி போடுங்க. ஆமா, எங்களையே தான் கண்ணு வைக்கிறாங்க. பிள்ளைங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு சும்மா. எனக்கு ஆரத்திலாம் வேணாம். உனக்கு ஒன்னும் தெரியாது, நீ பேசாம இரு. சோபனா, மொச, வாங்க 2 பேரும் சேர்ந்து இப்ப அம்மாக்கு ஆரத்தி எடுக்கிறீங்க. மணமகளே மணமகளே வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா, குணமிருக்கும் குலமகளே வா வா. அண்ணா, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். மருமகளே, நீ இப்ப உள்ள போகலாம். சரி மாமியாரே. ஏண்டி 2 பேரும் என்னைய கிண்டல் பண்ணி பாட்டு பாடுவீங்களா? கிண்டல்லாம் பண்ணலாமா? உண்மையதானமா சொன்னோம். இந்த வீட்டு மருமக தானம்மா. போதப்படுவேன். என்ன ஜெயலட்சுமி, நீ இல்லாம மாமா எவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுமா? இப்பதான் இந்த வீடே நிறைஞ்சிருக்கு இல்ல சோபனா?
இவ்வளவு பெரிய உருவம் நிக்கிறப்போ இந்த வீடு நிறையாம இருக்குமா என்ன? என்ன மோச கரெக்ட் தானே? ஆமா ஆமா, குண்டு புஷ்ணிகா கொஞ்சம் கூட வெயிட் கராம உருண்டுகிட்டே வந்திருக்குல்ல. ஏய் ஏன் மோச கழுதை என்னையடி கிண்டல் பண்றீங்க? கிண்டல் பண்ணாத. ஆ, அப்பா விடுங்கப்பா. 2 பேரும் இப்பதான் அலுமுஞ்சி வேஷத்தை கலைச்சிட்டு லட்சணமா இருக்காங்க. ரொம்ப அழுதியா? அம்மா மொசல்லாம் அழுது அப்படியே மூஞ்ச வீங்கி போச்சு தெரியுமா? அண்ணே, நானும் தான் அழுதேன். அதை மட்டும் சொல்ல மாட்டேன்ற. சரிடா சுப்ராஜ், இன்னைக்கு தலைப்பு செய்தியா இதே வாசிக்க சொல்லிடுவோமா? யாரா இவன்? டேய் அப்பா அவனே லந்து கொடுக்குறான். அம்மாவை வந்து பார்க்க முடியலன்னு பதறி போனா தெரியுமா? சரி விடுங்க. என் பிள்ளைங்க என்ன பார்க்கணும்னு அழுவும் துடிக்கும்னு எனக்கு தெரியாதா? அதெல்லாம் யாராவது சொல்லணுமா? அம்மா, நாளைக்கே நீங்க எனக்கு கறி குழம்பு வச்சு தர்றீங்க. ஏன்னாமா இந்த சோபனா வைக்கிற உப்பு இல்லாத சாம்பார் அது இத்தனை நாள் சாப்பிட்டு நாக்கு செத்து போய் கிடக்குமா? செத்ததை ஏன் வச்சுக்கிட்டு கொண்டு போய் அடக்கம் பண்ணிட வேண்டியதானே? பரவாயில்லையடா, உனக்கு டைமிங் டைலாக் எல்லாம் கொடுக்குறாங்களா? டேய் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா. கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருங்கடா. அம்மாக்கு இன்னும் சரியாகல. இந்த மாதிரி மொக்க காமெடி எல்லாம் சொல்லி ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, புரியுதா? இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம எல்லாருக்குமே சோபனாவோட பத்திய சாப்பாடு தான். அப்பா பாருங்கப்பா, அண்ணன் கிண்டல் பண்ணது. டேய் சாப்பாடுங்கிறது வெறும் ருசியில, அன்பால மனசால சமைக்கிறா பாரு, அதுதான்டா முக்கியம். வே, 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 வே. என்ன ஏண்டி வீட்ல 2 பொம்பளை பிள்ளைங்க இருந்தோம், வீட்டை ஏண்டி இப்படி போட்டு வச்சிருக்கீங்க? ஏய் மோச, அந்த விளக்கு மரம் எடுத்துட்டு வா. முதல்ல கூட்டி பெருக்கனாதான் சரி பண்ணுவா. ஐயா இருமா, இரு என்னடா இங்க எப்படி இருக்குன்னு பாரு. நீ போடி. இருமா, உடனே விட்டு வேலை எல்லாம் ஆரம்பிக்காத, புரியுதா? அதுக்கெல்லாம் இன்னும் 4 இருக்கு. மண்ட பத்தரம். ஜெயா, இப்ப எதுவும் கூட்ட வேண்டாம், ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. இல்லைங்க, வீடு எப்படி கிடக்குன்னு பாருங்க. இருங்க போமா. டேய் கூட்டிட்டு போ. இந்த கூட்டிட்டு போறப்பா. இருடா கார்த்தி, இதெல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன். அப்பா சொல்லிட்டாரு, இதுக்கு மேல எந்த மறுப்பும் கிடையாதுப்பா. என்னங்க? மொசக்குட்டி, இந்த பையெல்லாம் எடுத்து உள்ள வச்சுடுறேன். அம்மா ஒரு நிமிஷம் இருமா. உட்காருமா. பாத்து மெதுவா. சரி அம்மா, பேசாம படுத்துங்க, சரியா? கார்த்தி, எனக்கு தூக்கம் வரலடா. பரவாயில்லம்மா, கண்டதை யோசிக்காம கண்ணு மூடிட்டு ரிலாக்ஸா படுத்தேன்னா தன்னால தூக்கம் வரும், சரியா? டே கார்த்தி, என்னம்மா? வா வந்து உட்கார். சொல்லுமா. நீ உட்காரு, வா. என்னம்மா? நீதான் ரொம்ப கஷ்டப்பட்ட. எனக்கு மருமகன் ஒருத்தி இருந்திருந்தா இம்பிட்டு கஷ்டப்படவே தேவையில்ல. உன்னையும் கவனிச்சுப்பா, என்னையும் நல்லா பார்த்துப்பா. அம்பிட்டு தானே. இப்பயே இந்த பெரிய கடை பஜாருக்கு போறேன், அப்படியே மார்க்கெட்டை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மருமக கிடைச்சானா வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் கிண்டல் பண்ணாதடா. இந்த வீட்டுக்கு உடனே ஒரு மருமக வந்தாகணும். நான் சொல்றது கேளுடா. உன் கல்யாணத்தை பத்தி உனக்கு ஒரு கனவு இருக்கு, எங்க அப்பனுக்கு ஒரு கனவு இருக்கு. இத தனமா 1000 தடவை சொல்லிக்கிட்டு கிடக்க. டேய், ஆனா உன் மனசுக்குள்ள நீ என்ன நினைக்கிறன்னு சொல்லவே மாட்டேங்கிறியே.
கார்த்தி, என் அண்ணன் அவளை இங்க பாரு, அவளை பத்தி மட்டும் பேசாத, புரியுதா? சரி 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 சரி. உனக்கு அவளை பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை உங்க அப்பா நினைக்கிற மாதிரி ஐசுவை எதுவும் கட்டிக்கிற ஐடியால இருக்கியா? அம்மா, என்ன நீ மேற்கொண்டு மேற்கொண்டு வெறுப்பேத்திக்கிட்டே இருக்க? அப்ப நீ உன் கல்யாணத்தை பத்தி மனசு உடைஞ்சு பேசுடா. இப்பவே வா. டே கார்த்தி, எமனை ஏமாத்தி தப்பிச்சு வந்திருக்கேன்டா. இன்னும் எம்புட்டு நாளைக்கு இப்படி ஏமாத்தி தப்பிச்சு தெரியவேன்னு தெரியலடா. அம்மா, கோவப்படாதடா. அம்மா சீக்கிரமா உன் கல்யாணத்தை பார்க்கணும். அதுக்கு இப்படி கண்டதை பேசுவிய? சரி, பேசல பேசல. சொல்லு, உனக்கு பொண்ணு நாங்க பார்க்கணுமா இல்ல நீயே பாத்துருவியா? பார்த்தாச்சு. பாத்துட்டியா? அம்மா, நானும் உன்னை மாதிரி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண போறேன். நெசமாவா? டேய், என்னை ஏமாத்த போய் சொன்ன, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். ஆமா, பொய் இல்லம்மா, உண்மையதான் சொல்றேன். உன் மருமக யாருங்கிறத நான் முடிவு பண்ணிட்டு தான் சொல்றேன். யாருடா? யாரு? நமக்கு சொந்தமா அசலா? நமக்கு சொந்தம் இல்லம்மா. சொந்தம் இல்லையா? அந்த புள்ள உள்ளூரா வெளியூரா? இதே ஊர் தான். இதே ஊரா? யாருடா? இப்போதைக்கு உனக்கு இந்த தகவல் மட்டும் போதும். கூடி சீக்கிரமா அந்த பிள்ளைய நேர்ல சந்திக்க வரோம். கார்த்தி, அந்த புள்ள பேரு, அவ அப்பா அம்மா, அவ குடும்பம் எல்லாம் எப்படி? இத நேர்ல அவ வர்றப்போ நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ, சரியா? இப்போதைக்கு பேசாம படுத்துங்க. வா. டே கார்த்தி, தூக்கம் வரலடா. ஜெயலட்சுமி, மறுபடியும் சொல்றேன், பத்திரம், புரியுதா? கண்ணை மூடிட்டு தூங்குற. வா வா, படு, தூங்குமா, எல்லாம் சரியாயிடும். படு. கண்ணை மூடிட்டு தூங்குனா குளிக்க கூடாது. என்ன சார், இன்ஸ்பெக்டர் சாரை கூட்டிக்கிட்டு நம்ம வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க? சும்மா ஒன்றும் இல்லை, நடராஜா அண்ணனை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். ஊருக்குள்ள தெரியுற குற்றவாளியை பூரா விட்டுவிட்டு ஒன்றும் தெரியாத அப்புறாணியே என்கொயரி பண்ண வந்தீங்களா? டேய், உள்ள நடராஜன் இருக்காரா? அவர்கிட்ட ஆக்சிடென்ட் விஷயமா கையெழுத்து வாங்க வந்திருக்கேன். ஆமா, அது என்ன கையெழுத்து, எதுக்கு கையெழுத்து? டேய், அத அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். என்னைக்காவது சிக்குவல்ல, அன்னைக்கு உன்னை உள்ள வச்சு லாடம் கட்டுறனா இல்லையான்னு பாரு. சார், நீங்க நம்ம கடை கஸ்டமரு, ஆளுக்கு 2 கால் கிலோ பால்கோவா எடுத்து வச்சிருக்கேன், எடுத்துட்டு போங்க. சரி போங்க சார், போங்க, முறைக்காதீங்க. அண்ணா வணக்கண்ணே. வாங்க வாங்க. சோபனா, ஒரு சேர் எடுத்து போடுமா. அப்புறம் அக்காவுக்கு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லைங்க. அப்படிங்களா? உட்காருங்க சார். பரவாயில்ல, இருக்கட்டுண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. சார், அது வந்து வணக்கம். வணக்கம் தம்பி. வாங்க சார், என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பதறாத. சும்மா அப்பாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? அது வந்து சார், சும்மா நார்மல் ஃபார்மாலிட்டிஸ் தான். மணிகண்டன், அந்த ஃபைலை கொடுங்க. என்ன ஃபைல் சார் இது? கொடுங்க, நான் ஒரு வாட்டி படிச்சுட்டு தரேன். இருமா. ஏய் சோபனா, இரு. சார் இப்பதானே வந்திருக்காரு, அவரே என்ன ஏதுன்னு விவரம் சொல்லுவார்ல, பேசாம இரு. சார், நீங்க சொல்லுங்க.
பதட்டப்படுற அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஆக்சிடென்ட் தான் கன்ஃபார்ம் பண்ணி உங்ககிட்ட ஒரு கையெழுத்து வாங்கியிருக்கணும். சரி, பதட்டத்தில் இருப்பீங்க, தொந்தரவு பண்ண வேணாமேன்னு நான் தான் விட்டேன். இப்ப சரியாயி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆக்சிடென்ட்டை நேரில் பார்த்த விட்னஸ் நீங்க தான். அதான் உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போயிடலான்னு வந்தேன். அப்பதானே இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ண முடியும். அதனாலதான் அப்படியே உங்களையும் பார்த்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அவ்வளவுதானே, அதை கொடுங்க. இந்தாங்க சார். இதை செக் பண்ணுமா? இல்லை சார், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். சார் அப்படியே பக்கத்து பேஜில் கீழே. கார்த்தி, நம்ம வீட்டுக்கு வெளியில ஒரு வண்டி ரொம்ப நாளா தூசு படிச்சு நிக்குதாமே, யாருது அது? நம்ம வீட்டுக்கிட்டக்கையா? எங்கண்ணே? 2 வீடு தள்ளிப்பா, நீ வா நான் காட்டுறேன். ஐயா, நம்ம மேட்டு தெரு ஐயப்ப வண்டி திருடு போச்சுல்ல, பார்க்கறதுக்கு அதே மாதிரி தெரியுது. இந்த தெருவில் கார்த்திக் தெரியாம ஒருத்தன் கூட வந்துட்டு போக முடியாது. அதான் தம்பிக்கிட்ட விவரம் கேட்டு வந்துடுறேன். கார்த்தி, நீ வாப்பா, வா. மாணிக்கம், ஐயா நீங்க பேசிட்டு இருங்க, தம்பிக்கிட்ட விவரம் கேட்டு வந்துடுறேன். வாப்பா, வா. சார் நீங்க போடுங்க. அந்த பக்கம் அங்க கீழே பாருங்க, அந்த இடத்துல. அண்ணா என்னண்ணா? நான் சொல்றத ரகசியமா வச்சுக்க. நான் தான் சொன்னேன்னு தெரியக்கூடாது. மேலிடத்துல இருந்து இந்த கேஸை ஆக்சிடென்ட் கேஸா முடிக்க சொல்லி ப்ரெஷர். அண்ணா இது ஆக்சிடென்ட் தானே? ஏய் இல்லப்பா, திட்டம் போட்டு பக்காவா பிளான் பண்ணியிருக்காங்க. இங்க பாருப்பா கார்த்தி, லாரி நம்பரு, அந்த லாரியை ஓட்டின டிரைவரோட ஃபோன் நம்பரு 2 சீட்ல எழுதி வச்சிருக்கேன். என்னென்ன சொல்றீங்க? பெரிய ஆளுங்க யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்க. இல்லாட்டி ஏன் இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும்? இன்ஸ்பெக்டர் நேராக ஏன் வீடு தேடி வரணும்? கார்த்தி, இன்ஸ்பெக்டர் வராரு. உள்ள போய் பேப்பர் உள்ள போய். என்னையா மாணிக்கம், வண்டியை விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ரகசியம் பேசுற மாதிரி இருக்கு. அது ரகசியமெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கயா, வண்டியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். வண்டி யாரோடது என்னதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். அது மூலக்கடை பொண்ணுத்துற வண்டியா. ஓஹோ, சரி போலாங்கய்யா. பாய், போலாம். வரேன் தம்பி. சரிங்க சார்.